வாசிக்கிறதுனால வாசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கணும்? சபையை குறித்து ஒரு மேன்மையான எண்ணங்கள், ஹலோ, சபையை குறித்து ஒரு நன்றி, ஒரு அப்ரிசியேஷன். குறித்து நாம் பார்ப்போம். பவுல் வந்து AD 32 AD 67 கேளுங்க, பாடத்துக்குள்ள வந்துட்டோம். ஓகே, இந்த ஆப்ஜெக்டிவ் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? ஆப்ஜெக்டிவ் என்னது? The objective of the book examining Paul's letter to this church. மூணு காரியம் இருக்கு, ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று வந்து reader become familiar with the teaching contained in the epistle letter. இந்த புத்தகத்தில் இருக்கிற தகவல் வந்து ஒவ்வொரு வாசிக்கிற நபர்களுக்கு அது புரிந்து கொள்ளவும் அது அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக விளங்கி கொள்வதற்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் the reader gains a greater appreciation for the church and its centrality in God's purpose for man. இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுனால வாசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கணும்? சபையை குறித்து ஒரு மேன்மையான எண்ணங்கள், ஹலோ, சபையை குறித்து ஒரு நன்றி, ஒரு அப்ரிசியேஷன். ஐயோ சபை இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். சபைக்கு என்னத்துக்கு போகணும்? இப்போல்லாம் சபையா? இப்போல்லாம் நம்மளாம் ஃப்ரீ திங்கர் ஆகிட்டு இருக்கணுங்க. இப்போல்லாம் நம்மளாம் ரிலிஜனுக்குள்ளே இருக்கக்கூடாது, நம்மளாம் ஃப்ரீ திங்கர் ஆகணும். வஞ்சிக்கப்பட்டுறாதீங்கோ. ஃப்ரீ திங்கர் நினைச்சமா? யாருமே இல்லை, நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணோம். இல்லை இல்லை இல்லை, நம்மளுடைய வந்து நம்ம டிசைட் பண்ணால் நடக்கும். ஆனால் தலை நம்ம கூட இருக்கிறதுனால, திரியக குடும்பத்துக்குள்ளே நம்ம இருக்கிறனால அவங்களுடைய அத்தாரிட்டியில் நம்ம செயல்படுவோம். நம்ம சுயமானதில்லை. நீங்கள் சொந்தமாக எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியாது. புரியுதா? ஓகே. அண்ட் தென் இட்ஸ் சென்ட்ரலிட்டி இன் காட்ஸ் பர்பஸ் ஃபார் மேன். அதோடைய அந்த புத்தகத்தில் இருக்கிற தகவல், சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. நம்ம நோக்கங்களை, மனுஷனை குறித்து தேவன் வச்சிருக்கிற நோக்கத்தை அது நிறைவேற்ற கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே.